வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன் தூரிகை ஜாலம் சேனலிலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நான் உங்களோட பேச இருக்கிறேன். இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கட்டுமான துறையில் நம்ம நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்களை நான் ப்ராக்டிக்கலாகவே உணர்ந்தேன். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்றத நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமையுமாறு நான் இதை உருவாக்கியிருக்கிறேன். நம்ம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தலைப்புகள் பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரோட கொடுத்துட்றேன். அதாவது நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஆட்களை கூட்டிகிட்டு போய் வெயிலில் நின்று வேலை செஞ்சு முடித்த பின்னாடி மெயின் கான்ட்ராக்டரோட இல்லாட்டி வீட்டோட உரிமையாளராக இருக்கட்டும், பணத்தை தராமல் இழுத்தடிப்பு செஞ்சால் எவ்வளவு வலிக்கும் அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு கட்டுமான ஒப்பந்தராகவும் நான் இந்த பணிகளை பண்ணி அதில் ஏற்படக்கூடிய வருத்தங்களை எல்லாம் எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் அதையெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு இதுபோல் இழப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் நான் சிந்தித்தேன். ஸோ எனக்கு ஏற்பட்ட இழப்பு மற்றவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஆழமான யோசனை பண்ணி இந்த வீடியோவில் சில விஷயங்களும் உங்களோட பேசுறதுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு சாதாரண மேஸ்திரியாக இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கான்ட்ராக்டராக நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான பத்திரங்கள் போடணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக பேச இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கூலி ஒப்பந்த பத்திரம் ஏன் முக்கியம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். அதே போல் இந்த மாதிரி கான்ட்ராக்டர் நம்மளோட கூலிகளை சில நேரங்களில் நிறையா கூலிகளை கூட ஏமாற்றுவாங்க. ஏன்னா நம்ம வாய் வார்த்தையாக கூலி பேசி வேலை செய்கிறோம். அப்படி வேலை செய்கிறப்போ வேலை முடிஞ்ச பின்னாடி நம்ம கேட்குற கூலியை அவங்க சொன்ன மாதிரி கொடுக்கறதில்ல. ஸோ சில லேபர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு இல்லை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிராகரிப்பு பண்ணிட்டு தான் ஃபைனலாக நமக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய் வார்த்தைகளுக்கு வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சிந்தித்தேன். என்னை போல் மற்றவங்களும் இதில் இந்த மாதிரியான லேபர்ஸ், அதாவது மேஸ்திரிகள் நான் எப்படி என்னுடைய சேலரி பிடித்தமானது, அதாவது நான் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் வேலை செய்கிறேன் அப்படின்றப்போ அந்த சம்பளத்தில் முழு தொகையை நம்ம லேபரை சரியாக வழங்காமல் இப்போ தரேன் நாளைக்கு தரேன், இன்னும் பணம் வரல, இன்னும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைங்க, இந்த மாதிரி சில சாக்குப்போக்குகளெல்லாம் சொல்லி நம்மளை மனசு நோகிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறப்போ அது சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் இல்லையா, இந்த சம்பள பத்திரம் அக்ரிமெண்ட், இதை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்றத ரொம்ப பார்த்து இந்த வீடியோவில் அந்த அக்ரிமெண்ட் பத்திரம் நம்ம ஏற்கனவே உருவாக்கிட்டோம். இதனால் நிறைய இழப்புகள் நமக்கு வந்திருக்கு. ஒரு 5 லேபராக இருக்கட்டும், ஒரு 4 லேபராக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையோ இந்த மாதிரி அல்லது வீட்டினுடைய உரிமையாளர்கிட்டையோ நம்ம போய் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ ஆளை வச்சு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம். கடைசியில் ஆட்கூலி அதிகமாக இருக்கிற அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கூலியை ஆட்குறைப்பு பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த வாரத்தில் ஒரு 40 லேபர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது ஒரு 5 லேபரோ அல்லது
ஒரு 8 லேபரும் அந்த மாதிரி வந்து கன் பண்றாங்க. ஸோ இது ஒரு ஃபைனல் வரைக்கும் வந்து ஒரு வேலைய முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, 100, 150 லேபர் வந்து நம்ம வாயில பேசுறப்போ 100, 150 லேபர் நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ ஒரு சட்ட விழிப்புணர்வு இல்லாம நாம இந்த மாதிரி வாய் வார்த்தைகள நம்பி வேலை செய்றப்போ, இது மாரி ஏமாற்றப்படுவது சகஜம் தான். எனவே சட்டம் என்ன சொல்கிறது? அ அப்படின்றத நம்ம விரிவா வந்து எல்லாத்தையும் வந்து நவீன தொழில்நுட்பத்துல வந்து கலந்து பேசி, அந்த சட்ட நுணுக்கங்கள் என்ன சொல்லுதுங்கிறதையெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணி, அந்த பாயிண்ட்ஸ்களின் அடிப்படையில ஒரு பத்திரங்கள ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பத்திரத்த பத்தி நம்ம இன்னைக்கு உங்களோட பேச இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் தூரிகை ஜாலம். நண்பர்களே, அ கொஞ்சம் நெறைய பணிகள் தான். நெறைய வீடியோக்கள் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நெறைய திட்டப்பணிகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கான ம தொடர்ந்து அதையெல்லாம் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற அ தொலைநோக்கு பார்வையில தான் நெறைய வீடியோக்கள் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அத அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலையால கொஞ்சம் வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணதுல வந்து கொஞ்சம் தாமதமாயி போச்சு. ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்கு குடுத்த வாக்குறுதிப்படி வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். கிராபிக்ஸ் டிசைன் சம்மந்தப்பட்டது இல்லாம, நான் கொடுக்கப்பட்ட பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையில உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ குடுப்பேன் அப்படின்ற உறுதிமொழிய மீண்டும் ஒரு முறை நான் அழுத்தமா சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நண்பர்களே, இந்த பத்திரம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த பத்திரத்த நானே உருவாக்கியிருக்கேன். இதுல உங்களுக்கு இந்த பத்திரத்தினுடைய வடிவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இத நீங்க அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். நம்ம எங்கேருந்தும் காப்பி பண்ணல. நம்ம நமக்குள்ள ஏற்பட்ட வருத்தத்த இத ஒரு பத்திரமா உருவாக்கியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தது அப்படின்னா, இத நீங்க தாராளமா இதே போல உருவாக்கி நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த டைட்டில் நம்ம தம்ப்நெயிலோட டைட்டிலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிதான் குடுத்திருப்போம். மேஸ்திரிகள் கவனத்திற்கு ஏமாற வேண்டாம். ஸோ பத்திரம், அந்த பத்திரத்த போட்டிருக்கோம். இதுதான் வந்து நம்மளுடைய தம்ப்நெயில் டைட்டிலா இன்னைக்கு இருக்குது. ஸோ அந்த பத்திரத்த பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த பத்திரத்தையும் நம்ம CorelDRAWல தான் வந்து உருவாக்கியிருக்கோம். ஏன்னா, நானு 1 முறை 2 முறை இல்ல. இந்த மாதிரி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு வேலைய செஞ்சு குடுக்குறதுக்கு ஆட்கள நியமிச்சு நம்ம பண்றப்போ, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லேபரையாவது நம்மட்ட இல்லன்னு ஏமாத்திருவாங்க. ஏமாத்துறது தான் இதனுடைய மீனிங். ஸோ நம்ம ஒரு லேபர் சொல்ல, அவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் இல்லைங்க, இவ்வளோ இந்த லேபர் தர முடியாது, அவ்வளோ தர முடியாது. ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி லேபர குறைக்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளுடைய உழைப்பு வீணா போகுது. நம்ம அந்த லேபருக்கு உண்டான அந்த இது வந்து வீணா போகுது. ஸோ இதெல்லாமே இல்லாம இருக்கிறதுக்கும், சுமூகமா வேலை நடக்கிறதுக்கும் இந்த கட்டுமான தொழிலாளர் பணி ஒப்பந்தம் அப்படின்ற இந்த அக்ரிமெண்ட்ட வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதுக்காகன்னா, இது முற்றிலும் கூலிக்கு நம்ம ஆட்கள கொண்டு போய் வச்சு பணி செய்ற ஒரு அக்ரிமெண்ட்டா தான் நம்ம இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இந்த அக்ரிமெண்ட்ல இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்பி தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இதனுடைய ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு தாராளமா இந்த ஃபார்மேட் படியே நீங்க பத்திரம் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பத்திரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம். ஏன்னா என்னுடைய வழிகள், நான் ஒரு சில லேபர்கள கூட்டிட்டு போய் பண்ணப்போ எனக்கு ஏற்பட்ட நஷ்டம். நஷ்டம்னா சம்பள கூலி வந்து கடைசியில வந்து இல்லாம போறது. அதேபோல அ பெரிய இப்ப அடுக்குமாடியிலலாம் வந்து வேலை செய்றப்போ, நெறைய வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த வேலை முடியிற கடைசியில நெறைய லேபர்ஸ் வந்து பெண்டிங்கா இருக்கும். அது நமக்கு சீக்கிரத்தில அந்த காசு ரிலீஸே ஆகாது. ஒரு கட்டத்தில நமக்கு அந்த காசு வருமா அப்படின்ற சந்தேகம் வரும். இன்னும் கொஞ்சம் அந்த சந்தேகம் நமக்கு ஆழமா வலுக்கிறப்போ, அந்த பணம் வாங்க முடியாத சிச்சுவேஷன் போயிரும். ஸோ நம்ம வாயில தானே பேசியிருக்கோம். இதுக்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லல்ல. அப்படிங்கிறப்போ, நம்ம இத கேஸ் பண்றது, இது பத்தின விழிப்புணர்வுகள், சட்ட விழிப்புணர்வுகள் எதுவுமே இல்லாதனால, நம்ம அத அப்படியே விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி நெறைய தொழிலாளர்கள் மற்றும் மேஸ்திரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். ஏன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் எப்படி
எனக்கு எப்படி வந்து அந்த ஏமாற்றம் நடக்கிறதோ, அதுபோல் என்னை போல் வேலை செய்யக்கூடிய மேஸ்திரிகளாக இருக்கட்டும், அல்லது சிறிய லேபர் கான்ட்ராக்டர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே அந்த இழப்பு நடந்திருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ, அதனால நிறைய கட்டுமான ஒப்பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் நான் அதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கல. ஸோ, என்னுடைய வழிகள நான் இந்த ஒப்பந்த கடிதமா வந்து உருவாக்கியிருக்கிறேன். முற்றிலும் என்னுடைய ஃபார்மேட்லயே நான் உருவாக்கியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இதில் ஏதேனும் இன்னும் சேர்க்க வேண்டும் என்று ஏதாவது இருந்தால் நம்மளுடைய கருத்து கமெண்ட்ல வந்து நீங்க பதிவிடலாம். நல்லா இருந்துச்சுனாலும் நல்லா இருக்கு அப்படின்றதையும் நீங்க ஊக்கப்படுத்தலாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்மேட்ல அந்த பிளேஸ், இடம் மற்றும் ஒப்பந்த தேதி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஒப்பந்த தேதியில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஒப்பந்த தேதி முதல்ல வந்து நம்ம அந்த ஒப்பந்தத்தை தொடங்கக்கூடிய அந்த நாள் அங்க இங்க குறிப்பிடுறோம். ஒப்பந்த காலாவதியாகும் தேதி அப்படின்றத அதுக்கு பக்கத்திலேயே கொடுத்துருங்க. ஸோ 1 வருஷத்துக்கு வந்து நீங்க ஒரு 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 கான்ட்ராக்டருடையோ அல்லது ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், அல்லது ஒரு முதலாளியா இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்றப்போ அந்த பீரியட் ஆஃப் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கட்டடம் முடியிற வரைக்கும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றது ஸ்டார்டிங் டு எண்ட். ஒப்பந்த தேதி தொடக்கம், ஒப்பந்த காலாவதி அதுவரையும் நம்ம கொடுத்துறோம். இந்த 2 தேதியும் இதில் நம்ம கொடுத்துட்றோம். அதே போல் பணியிட முகவரி நம்ம கொடுத்துட்றோம். இங்கே வந்து பணியிடம் வேலை செய்கிறோமோ அதனுடைய முகவரி இங்கே கொடுத்துட்றோம். ஒப்பந்ததாரர் விவரம் அப்படின்ற இங்கே ஒரு பகுதியை கொடுத்துருக்கேன். இதில் ஒப்பந்ததாரர் அல்லது உரிமையாளர் இதை வந்து முதல் தரப்பு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அந்த ஒப்பந்ததாரர் ஒரு தனியாக வந்து நிறுவனம் வச்சுருந்தார் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பேர், அதே போல் அந்த நிறுவனம் இல்லை அப்படின்னா அவருடைய பேர். இது 2ல வந்து 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பெயர் மட்டும் நான் குறிப்பிடாமல், ஏன்னா சில ஒப்பந்ததாரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தனியாக வந்து அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தின் பேரையும் நம்ம இங்கே கேட்குறோம் இந்த அக்ரிமெண்ட்டில். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அல்லது பேன் கார்டில் ஆதார் கார்டு பேன் கார்டில் எல்லாம் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே அவருடைய முழு பேரை வந்து நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல் அவங்களுடைய அப்பா பேரையும் நம்ம இந்த ஒப்பந்தத்தில் கேட்டுக்கிறோம். அவருடைய ஆதார் என்ன நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல் தொடர்பு எண் வந்து 1 மற்றும் 2 அப்படின்னு 2 தொடர்பு எண் கேட்டிருக்கிறேன். முதல் தொடர்பு எண் வேலை செய்யாட்டி 2ஆம் தொடர்பு எண்ணை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி. அதே போல் தொழில் உரிமம், அவங்க ஒரு கட்டடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு அது தொழில் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த லைசன்ஸ் நம்பரை வந்து இங்கே குறிப்பிடணும். ஏன்னா இந்த லைசன்ஸ் நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை நீங்கள் தொழிலாளிக்கு வந்து ஏதோ ஒன்று ஆனாலும் அல்லது உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் மேபி சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுக்காம இழுத்தடிச்சாலும் உங்களுடைய தொழில் உரிமம் இங்கே நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுடைய இந்த சட்டத்திலிருந்து நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்கள இங்கேருந்தே இது முழுக்க மேஸ்திரிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த அக்ரிமெண்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். அதே போல் தொழில் உரிமம் நம்ம கேட்குறோம். தொழில் உரிமத்தோடைய அந்த நகல் இணைக்க வேணும் இதோட அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதே போல் ஜிஎஸ்டிஎன் இருந்தாலே மேக்சிமம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க முறைப்படி வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டி அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி இருந்தும் வந்து சம்பளத்தை ஏமாத்தினா அவங்களோட ஜிஎஸ்டின்னு வச்சு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் எடுத்து நம்ம சட்டத்தில் அவங்க மேலே என்ன மேல் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ பான் கார்டு என்னையும் நம்ம கேட்டிருக்கோம், பேன் கார்டு. ஸோ தொழில் உரிமையும் இதில் கேட்டிருக்கிறேன். அதே போல் ஜிஎஸ்டி நம்பரையும் கேட்டிருக்கேன், பான் கார்டு ஒன்று கேட்டிருக்கேன். இதனுடைய காப்பியெல்லாம் வந்து இந்த அக்ரிமெண்ட்டோடு இணைக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தலைமை மேஸ்திரி 2ஆம் தரப்பு. தலைமை மேஸ்திரின்றது யார்? இப்போ நான் ஒரு தலைமை மேஸ்திரின்னு வைங்க. எனக்கு கீழே ஒரு 10 எம்ப்ளாயிஸை வந்து நான் ஒரு லேபர்ஸை வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலைக்கு கொண்டு போகிறேன்னு வைங்களேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு லேபருக்கு வந்து இவ்வளோ கூலி அப்படின்ட்டு நான் வாய் தரப்பாக பேசாமல் எல்லாமே சட்டப்பூர்வமாக இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வேலை கொடுக்குற அந்த ஒப்பந்ததாரர் இங்கே முதல் தரப்பாக இருக்கார். அவர்கிட்ட வேலை வாங்கி அவர் கொடுக்குற அந்த டிராயிங் படி நம்ம வேலையை செஞ்சு கொடுக்குறப்போ, ஆள் வச்சு செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம 2ஆம் தரப்பாக இங்கே இருக்கிறோம் சட்டத்தில்.
அப்படிங்கிறப்போ இப்போ என்னுடைய பேர் நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கோம். என்னுடைய நிறுவனத்தினுடைய பேர், அதாவது நான் ஒரு என்டர்பிரைசஸாக வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னுடைய அந்த என்டர்பிரைசஸோட நேம். அதே போல் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரிய பதிவெண் நம்ம கொடுத்துருக்கோம். கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து பதிவு பண்ண தொழிலாளர்கள் அவங்கள வச்சு ஒரு வேலையை வந்து செய்கிறப்போ அந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸை வந்து இங்கே வேலை இல்லை. அப்போ பதிவு பண்ண லேபர்ஸுக்கு வந்து இந்த கட்டுமான தொழிலுக்கு பயன்படுத்துகிறப்போ ஒரு சேஃப்டியும் இருக்குது. அதே போல் இவங்க சரியான முறையில் வேலையை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தலைமை மேஸ்திரி என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டுமான நலவாரியத்தில் வந்து பதிவு பண்ண அந்த லேபர்ஸை வந்து நீங்கள் இது போன்ற வேலைக்கு பணியமர்த்துங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் பக்கம் எந்த ஒரு இழப்பும் பொருளாதார இழப்பும் வராது. எல்லாமே அந்த இப்போ நீங்கள் நலவாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நலவாரியம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அதுக்குண்டான இழப்பீடுகளை வந்து பண்ணிக்கும். அதே போல் கட்டுமான பணி நடக்கிற இடத்துல ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதுக்கு உரிமையாளரோ அல்லது ஒப்பந்ததாரோ பொறுப்பாவார். நீங்கள் எந்த விதத்துலையும் அந்த இடத்துல பொறுப்பு இல்லை. உங்களுக்கான எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே அங்கே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை மையப்படுத்தி தான் இந்த ஒப்பந்தம் உருவாக்கியிருக்கோம். அதே போல் தொடர்பு எண், உங்களுடைய தொடர்பு எண், அதே போல் முகவரி இங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக எம்எஸ்எம்இ வந்து பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அரசு பதிவு பெற்ற கட்டுமான மற்றும் கூலி ஒப்பந்ததாரர் எம்எஸ்எம்இ பதிவு எண் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எம்எஸ்எம்இயில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக எம்எஸ்எம்இயில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா எம்எஸ்எம்இயில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கூடுதல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே போல் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் நான் கவனத்தில் கொண்டு வந்தேன். இவ்வளோ விஷயங்களும் இதில் இந்த அக்ரிமெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதாவது கூலி ஏமாத்துறதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து நம்ம இந்த அக்ரிமெண்ட் வடிவமைச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் தொடர்ந்து பாருங்கள். நான் இதை அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஸோ பணி மற்றும் கூலி விவரங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பணி வகை, இந்த கூலி ஒப்பந்தம், இப்போ இது வந்து சென்ட்ரிங் வேலைக்கு சம்மந்தமான இந்த ஒப்பந்தம் எழுதியிருக்கு. ஸோ மேசனரி வேலையாக இருந்தால் இந்த இடத்துல மேசனரி அப்படின்ற, ஸோ என்ன கூலிக்கு வந்து நீங்கள் ஆட்களை கொண்டு போய் வேலை செய்கிறீங்களோ இதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சென்ட்ரிங் வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு கம்பி கட்டுற வேலைக்கு வந்து ஆட்களை கொண்டு போய் இது பண்ணுறப்போ அதுக்குண்டான இந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தினக்கூலி, அப்போ ஃபிட்டர் ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஒரு ஃபிட்டருக்கு, ஒரு மேஸ்திரிக்கு வந்து 1500 ஸ்கில்டு அப்படின்ற ஒரு மார்க்கெட் ப்ரைஸை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்றைய சந்தை மதிப்பு என்னவோ, அதாவது அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த தொகை 1100 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம இன்றைய சந்தை மதிப்புன்ற ஒன்று இருக்குல்ல, விலைவாசி உயர்வு இதெல்லாம் கருத்தில் வச்சு நம்ம ஒரு சேலரி வந்து நிர்ணயிக்குது, மார்க்கெட் ரேட்டு. ஸோ அந்த மார்க்கெட் ரேட் இன்னைக்கு ஒரு 1500 அந்த மாதிரி நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். அதே போல் ஹெல்ப்பருக்கு உண்டான சேலரி வந்து ஹெல்ப்பருக்கு ஒரு 850-900 வந்து நம்ம கவர்மெண்ட் விதிப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு 1100 அந்த மாதிரி நம்ம உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் இன்னைக்கு விலைவாசி ஏற்றத்தில். ஸோ அதனால ஒரு ஹெல்ப்பருக்கு, அன்ஸ்கில்டு லேபருக்கு வந்து 1100 அந்த மாதிரி நம்ம அதை ஃபிட் பண்ணியிருக்கோம். இது தமிழக அரசின் 2026-2027 அகவிலைப்படி உயர்வு மற்றும் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி தற்போதைய சந்தை விலைவாசி ஏற்ப இக்கூலி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம இங்கே தெளிவாக கொடுத்துட்றோம். மேலே வந்து அவங்க இந்த சம்பளத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து இது எதனுடைய இதுக்கு விதியின் கீழே வந்து இது நிர்ணயிக்கப்படுது அப்படின்றதையும் அதை நீட்டாக வந்து கொடுத்துட்றோம். ஸோ இங்கே இந்த கூலிக்கான இந்த சட்டம் இதுக்குள்ளே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து இதர நிபந்தனைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் அரசு விடுமுறை நாட்களில் மே 1 இந்த மாதிரி தினத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு சில இன்ஜினியர்ஸ் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் நீ வேலை செஞ்சுக்கலாம். ஸோ நான் எல்லாம் பாதிப்பட்டிருக்கிறேன்.
மே 1க்கு கூட நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம், சார் மே 1க்கு ஆட்கள கூட்டு வந்து நம்ம வேலை செஞ்சக்கூடாதுங்க. அப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, டபுள் சேலரி குடுத்தாகணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ டபுள் சேலரிலாம் குடுக்க முடியாதுங்க. நார்மலா வந்து நீங்க வேலை செய்யலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம மெயின்ல இருந்தா தானே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். நம்ம இன்டீரியர் உள்ள தானங்க இருக்கிறோம். அதனால எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆள கூட்டு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு நம்மள ஏமாத்துவாங்க. ஸோ நம்ம உரிமைகள் இங்கெல்லாம் இழக்கப்படுது. ஸோ மே 1க்கு நம்ம பணி செஞ்சோம் அப்படின்னம்னா, ஆ இந்த சம்பள சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றதை நம்ம இங்க கீழ குடுத்துருக்கோம். இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிலிஷ்மென்ட் நேஷனல் ஃபெஸ்டிவல் அண்ட் அதர் ஹாலிடேஸ் ஆக்ட் 1958 செக்ஷன் 5(2)ல வந்து விரிவா இதுல சொல்லிடுறாங்க. எப்படின்ட்டு பண்டிகை விடுமுறை நாட்களில் வேலை செய்தால் அவருக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து 1958 செக்ஷன் 5(2) வந்து சொல்லுது. ஸோ இந்த உரிமைகளை நாம ஏன் இழக்கணும்? கட்டுமான துறையில இந்த உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்றப்போ நம்மள ஏமாத்தி தானே இந்த தினங்கள்ல எல்லாம் அரசு விடுமுறை தினங்களில எல்லாம் ஏமாத்தி வேலை வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் நிறைய சமூக இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னாடி சமூக பதிவுகள்ல எல்லாம் சமூக ஊடக பதிவுகளை எல்லாம் நான் பார்த்தேன். சில நம்ம சார்ந்த தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுக்கு சேலரியோட விடுமுறை குடுக்குறீங்க எலெக்ஷன் டைம்ல. நாங்க கட்டுமான தொழில்ல வேலை செய்றோம். எங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி சேலரி குடுத்து லீவ் குடுக்குறது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம கவனத்துல வச்சோம். ஸோ சட்டம் இருக்குது. ஆனா ஏமாத்துறாங்க. இந்த ஏமாத்துதல் இருக்கவே கூடாது. சட்டப்படி இந்த அக்ரீமெண்ட்ட நம்ம எழுதி சைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆள கொண்டு போய் வச்சு வேலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சட்டப்படி இங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்கோமோ அதுபடி அவங்க நடந்து தான் ஆகணும். இந்த அக்ரீமெண்ட் ஓகேன்னா சைன் பண்ணிட்டு நீங்க ஆள கூட்டிட்டு போய் வேலை செய்யலாம். அது அக்ரீமெண்ட் அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னா, அவங்க சட்டத்த மதிக்கலன்னு அர்த்தம். மதிக்காத இடத்துல நம்ம ஆட்கள கொண்டு போய் வேலை செஞ்சோம்னா, அது நமக்கு சிரமத்துல தான் போய் முடியும். ஸோ அப்படின்றத நான் இங்க ஒரு முக்கியமா தெளிவுபடுத்த விரும்புறேன். முழுக்க முழுக்க இது மேஸ்திரிகளுக்கானது. சம்பளத்துக்கு ஆள கூட்டிட்டு போய் வேலை செய்ற மேஸ்திரிகளுக்கான இந்த அக்ரீமெண்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா, பயணப்படி வந்து இங்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பேஸ்டு அதாவது டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்ற வார்த்தைய தான் நம்ம பயன்படுத்தணும். இங்க டிராவலிங் அலவன்ஸ். அது என்ன சொல்லுது? பிஓசிடபிள்யூ அந்த மத்திய விதிகள் என்ன சொல்லுதுன்னா, 1998 விதி 245 படி தங்கும் இடத்திலிருந்து பணியிடம் 10 கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நபருக்கு ரூ. 100 வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. 10 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கும் இன்றைய சந்தை மதிப்பின்படி ரூ. 5லிருந்து ரூ. 8 ஒரு கிலோமீட்டருக்கு வீதம் ஒரு நபருக்கு தனித்தனியாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது இந்த விதி சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வசூல் பண்ணணும் அப்படின்னா, கூகுள் மேப்போட அந்த தூர கணக்கீட்டின்படி நம்ம கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் அலவன்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்க நம்ம அவர்கள் வந்து இந்த இடத்துலயும் வந்து கான்ட்ராக்டர் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சட்டம் இது சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இந்த இடத்துல கான்ட்ராக்டர் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க? கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க? பெட்ரோலுக்கு ரூ. 100 கொடுக்குறேன். பெட்ரோலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் தான் வந்து வேலை செய்றேன். என் வண்டியில வந்து வேலை செய்றேன். அப்போ என்னுடைய வண்டி இன்ஜின் தேய்மானம், டயர் தேய்மானம் எல்லாம் இருக்கு. நீங்க பெட்ரோல் காசு கொடுத்தீங்கன்னா, இது தேய்மான செலவு யார் கொடுப்பது? உங்களுக்காக என்னுடைய டிரான்ஸ்போர்ட் வருது. நான் மட்டும் இல்ல, என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டும் சேர்ந்து வருது அப்படின்றப்போ, டிரான்ஸ்போர்ட்டோட தேய்மான செலவு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்க பெட்ரோல் செலவுக்கு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. டிராவலிங் அலவன்ஸ் நீங்க நீங்க வண்டியில டூ வீலர்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, அல்லது பஸ்ல வந்தாலும் சரி, வாட் எவர் எனிதிங் எதுல நீங்க வந்தாலும் சரி, வேலைக்கு வர்றதுங்கிறது தான் கணக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு உண்டான பயணப்படிகள் அவங்க அலவன்ஸை கொடுத்தாங்க. அதை தான் இந்த சட்டம் சொல்லுது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்க வண்டியில 2 பேத்த கூட்டிட்டு வருவீங்க. நீங்க ரூ. 100 வந்து பெட்ரோலுக்குன்னு கேட்டிருப்பீங்க. பின்னாடி உட்கார்ந்திருக்கவருக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ரூ. 100. அப்ப நீங்க பெட்ரோல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி உட்கார்ற உங்களோட தானே வந்தாரு. அவருக்கு எதுக்கு ரூ. 100 அப்படின்ட்டு ஏமாத்துதல் இங்க நடக்கும். ஸோ நீங்க கவனிக்க வேண்டியது என்ன? தலக்கணக்குக்கு மட்டும் தான் நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ தலக்கணக்கு கேட்டுக்கிட்டா, அவரை நீங்க ஏத்திட்டு இருந்தாலும் சரி, அல்லது அவர் பஸ்ல வந்தாலும் சரி, ஆளுக்கு ரூ. 100 அவ்வளவுதான். அல்லது நீங்க அவரை ஏத்திட்டு வந்தீங்கன்னா, அந்த ரூ. 100 வந்து உங்களோட தேய்மான செலவா நீங்க வண்டிக்கு பயன்படுத்திக்கணும். இப்படித்தான். ஆனா இத கான்ட்ராக்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க.
கான்ட்ராக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒரு வண்டியில வந்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு தான் வந்து பெட்ரோல் காசு குடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் குடுப்பாங்க. ஒரு ஆள் காசு குடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இல்லாம இருக்கிறனால தான் அவங்க அந்த மாரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நான் ஒரு விஷயத்த கவனத்துல கொண்டு வரேன். ஏன்னா இந்த சட்டத்த வந்து அவங்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா, கரெக்ட்டா இது பண்ணுவாங்க. ஒருவேள அவங்க தெரிஞ்சு வச்சு லேபருக்கு தெரியல அப்படின்றதுக்காக ஏமாத்த கூட செய்யலாம். ஸோ எங்கேயும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நம்ம ஒப்பந்தத்த அ வடிவமைச்சிருக்கோம். ஸோ இங்க டிராவலிங் அலவன்ஸ்ல நம்மளுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் இந்த பிஓசிடபிள்யூ மத்திய விதிகள் 1998 விதி 245 படி சொல்லுது. டிஸ்டன்ஸ் பேஸ்டு அந்த டிராவலிங் அலவன்ஸ பத்தி. ஸோ அடுத்தது வருவோம். அதேபோல ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கணும். இங்க சம்பளம் மற்றும் முன்பணம் இத நம்ம கேட்கிறோம். வாரத்தின் இடையில் புதன் மற்றும் வியாழக்கிழமை அவசர செலவுகளுக்கு தொழிலாளர்களுக்கு தேவையான முன்பணம் அட்வான்ஸ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஏன்னா நம்ம வாரம் சனிக்கிழமை சம்பளம் வாங்கி குடுக்குறதா இருந்தால், அப்ப நம்ம இடையில வந்து ஒரு அட்வான்ஸ் நமக்கு தேவைப்படும். ஆள்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால அந்த புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஒரு அட்வான்ஸ் வந்து கான்ட்ராக்டரா இருக்கட்டும் அல்லது ஓனரா இருக்கட்டும் நமக்கு குடுக்கணும் அப்படின்றதை நம்ம இங்க கரெக்ட்டா கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். அதேபோல ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் அ முழுமையாக சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதை நம்ம இங்க குறிப்பிடுறோம். ஏன்னா 5 மணிக்கு குடுத்தா தான் நம்ம 6 மணிக்குள்ள அவங்கள வெளிய அனுப்ப முடியும். அவங்களும் வீடு போய் நிம்மதியா சேர முடியும். ஸோ இந்த ஒரு இதையும் வந்து நம்ம இதுல குறிப்பிட்டுறோம். ஒப்பந்தப்படி பேசப்பட்ட தொகையை வங்கி கணக்கு அல்லது ஜிபே எண் அல்லது ரொக்கமாக பெற்றுக்கொள்ளப்படும். அப்படின்ட்டு நம்ம இங்க குறிப்பிட்டுறோம். பணப்பரிமாற்றம் வங்கி வழியாக நடப்பதே இருதரப்புக்கும் பாதுகாப்பு அப்படின்றதை நம்ம குறிப்பிட்டுறோம். ஸோ இங்க ஜிபே இருந்துச்சுன்னா ஜிபே குடுத்துறலாம். அல்லது உங்க பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா பேங்க் அக்கவுண்ட் குடுத்துறலாம். அல்லது ரொக்கமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, உங்க வவுச்சர வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆ வவுச்சர் மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்க அதுல கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். வவுச்சர வச்சு வவுச்சர் வவுச்சர் மூலியமா நீங்க கையில ரொக்கமா வாங்குறப்போ, அதுவும் வந்து ஒரு எவிடன்ஸ் தான். ஸோ கையில வாங்கிக்கிட்டு கூட ஒருவேளை உங்ககிட்ட குடுக்காம கூட குடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏமாத்துறவங்கள பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏமாத்தாம சரியான முறையில லேபருக்கு சம்பளம் குடுக்குறவங்கள பத்தி நம்ம இங்க பேசவே வரல. ஆ அதேபோல ரொக்கமாக பெற்றுக்கொள்ளும்போது நம்ம வவுச்சர பின்பற்ற வேண்டும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு பணம் எந்த வகையில எந்த அக்கவுண்ட்ல சேரணுமோ அந்த அக்கவுண்டோட டீட்டெயில் இங்க குடுத்துறணும். ஐஎஃப்எஸ்சி கோடு குடுத்துருங்க. ஜிபேன்னு குடுத்துருங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பணி நேரம் மற்றும் பயண பாதுகாப்பு. அதாவது ட்ரா அ டிரான்சிஸ்ட் சேஃப்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த டிரான்சிஸ்ட் சேஃப்டிக்கு வந்து என்ன சொல்லுது பிஓசிடபிள்யூ ரூல் நம்பர் 33, 34, 37 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வழக்கமான பணி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்கும். ஸோ அந்த நம்ம வந்து 6 மணி வரைக்கும் செய்றோம். 9 டூ 6 வரைக்கும் தான் செய்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5:30 மணி வரைக்கும் செஞ்சா லஞ்ச் டைம் 1/2 மணி நேரம். 6 மணி வரைக்கும் செஞ்சா அந்த கூடுதலான 1/2 மணி நேரத்தையும் சேர்த்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ லஞ்ச் டைம் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம 6 மணி வரைக்கும் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இத வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதனுடைய ரூல் தான் வந்து இங்க பிஓசிடபிள்யூ ரூல் 33, 34, 37 அத வலியுறுத்துது. அதேபோல காலையில ஷிஃப்ட்டுக்கு வந்து வர சொன்னாங்க அப்படின்னா, பணி நிமித்தமாக விடியற்காலை ஷிஃப்ட் காலை 6 மணி டூ மதியம் 2 மணி வரைக்கும் செய்ய வேண்டிய வேலை. அத வந்து காலை ஷிஃப்ட் அப்படின்றத சொல்றோம். அப்படி நம்ம நம்மள வேலை செய்ய சொன்னாங்க அப்படின்னா, நிர்வாகமே தொழிலாளர்களுக்கு காலை உணவு, அப்புறம் 2 வேளை தேநீர் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா காலையில டிஃபன் வந்து குடுத்துறணும். ஏன்னா இயர்லியா வந்துடுறோம் அப்படின்றனால நம்மளால சமைக்க முடியாது. அ வெளியில இருந்து வர்றவங்கனால சமைக்க முடியாது. ஸோ அதனுடைய சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுகிட்டு, அந்த தொழிலாளிக்கு காலை உணவையும், டிஃபனையும் வந்து அவங்க குடுக்கணும். அதேபோல தேநீர் வழங்க வேண்டும். இந்த காலை உணவு எத்தன மணிக்கு வழங்கணும்? தேநீர் எத்தன மணிக்கு வழங்கணும்? அப்படின்றதையெல்லாம் இந்த பிஓசிடபிள்யூ ரூல் 33, 34, 37 தெளிவா வலியுறுத்துது. ஸோ இதனால நம்ம வாய்க்கு தான் வந்து இப்ப டீ வந்து காலையில தேநீர் வந்து எத்தன மணிக்கு குடுக்கணும் அப்படின்றதையும் ரூல் வகுத்திருக்கு. அதேபோல உணவு எத்தன மணிக்குள்ள குடுத்துறணும் அப்படின்றதையும் இந்த ரூல் 33, 34, 37 வந்து கிளியரா வந்து சொல்லியிருக்கு. ஸோ இத நீங்க பார்த்துக்கலாம். அந்த ரூலையும் நம்ம இங்க குடுத்துறோம். ஸோ நம்மளோட கோரிக்கையும் குடுக்குறோம்,
சட்ட பிரகாரம் இந்த கோரிக்கை இந்த செக்ஷன் அடிப்படையில் தான் நான் இந்த கோரிக்கை கொடுக்குறேன் அப்படின்ட்டு செக்ஷனை கீழே போட்டுறோம். அதிகாலை ஷிஃப்ட் வந்து பண்ணுறப்போ அதுக்குண்டான ரூல் செக்ஷன். அதே பயண பாதுகாப்பை பற்றி நம்ம பார்க்க வரோம். ஏன் இந்த பயண பாதுகாப்பை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சரி நான் என்னதான் வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படியும் கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம சைட்டுக்கு போய் சேர முடியாது. எப்படியும் வந்து ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு டைம் ஓடிடும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, டிராஃபிக் ஜாமு, அப்புறம் ஏதாவது வண்டி பழுதாகிறது, ஏதாவது பிரச்சனையில் நமக்கு டிலே ஆயிரும். ஸோ இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது, இந்த BOCW ரூல் நம்பர் 33, 34, 37 என்ன சொல்கிறாங்க, அதே போல் இந்திய சட்டம் குறிப்பாக எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 மற்றும் இந்த BOC ஆக்ட் 1996 நல்லா பாருங்கள். இந்த 2 ஆக்டும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் வீட்டிலிருந்து பணிதளத்திற்கு வரும் நேரமும் பணி முடிந்து திரும்பும் நேரமும் வேலையின் ஒரு பகுதியாகவே கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கருதப்படும் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்லல, இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் BOCW ஆக்ட் 1996ம் இந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் 1923யும் வந்து இதை கண்டிப்பாக வலியுறுத்துது. அப்போ என்ன, நீங்கள் வீட்டில் இருந்து 8:30 மணிக்கு புறப்பட்டீங்க அப்படின்னா, வேலைக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்து 9 மணிக்கு போகணும் அப்படின்றனால, 9 மணிக்கு வேலை செய்ய அப்படின்றனால நீங்கள் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை சம்மந்தமாக தான் உங்கள் வண்டியை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படின்றப்போ நீங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்ட நேரம் வந்து வேலையின் ஒரு பகுதியாகவே கணக்கிடப்படும். அதை வேலையின் ஒரு பகுதியாக தான் எடுத்துக்க முடியும் அப்படின்றத இந்த சட்டம் ரொம்ப ஆழமாக வலியுறுத்துது. ஸோ இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேலைக்குன்னு புறப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு இடையில வந்து என்ன நடக்குதோ அதுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பொறுப்பு அப்படின்றத இந்த சட்டம் வந்து ரொம்ப வலியுறுத்துது. விபத்து பொறுப்பு பயணத்தின் போது, அதாவது இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு புறப்பட்டு வர்றப்போ பயணத்தின் போது அல்லது வேலையின் போது ஏற்படும் விபத்துகளுக்கு நிர்வாகமே எம்ப்ளாயர்ஸ் முழு மருத்துவ செலவு மற்றும் இழப்பீட்டுக்கு சட்டப்படி பொறுப்பாகும் அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிட்டுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலை சம்மந்தமாக நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டீங்க அப்படின்னா இடையில ஏதாவது விபத்து ஆனிச்சுன்னா அதுக்கும் நிர்வாகம் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் வேலை சம்மந்தமாக தான் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, உங்கள் பர்சனல் சம்மந்தமாக இல்லை. அப்படின்றப்போ இங்கே வீட்டிலேருந்து என்ன நேரத்துக்கு புறப்படுறீங்களோ அது வேலையினுடைய ஒரு பகுதியாக தான் கணக்கில் எடுத்துக்குதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ அதுக்கு விபத்துக்கு பொறுப்பு யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்றதையும் இந்த சட்டம் சொல்லுது. அதனால் அதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டுறோம். தாமதம், அதாவது போக்குவரத்து நெரிசல் அல்லது வாகன பழுது காரணமாக ஏற்படும் சிறு கால தாமதங்களுக்கு கூலி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் என்ன சொல்லுதுன்னா, கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபரன்ஸ் டு பேமெண்ட் ஆஃப் வேக்ஸ் ஆக்ட் 1936 அண்ட் BOCW ரூல் 33 இதை ரொம்ப சிவிராக வலியுறுத்துது. அதே போல் மேலே இன்னும் கொஞ்சம் அதே போல் கூடுதல் பணி நேரம் ஓடி போனஸ் அப்படின்றது சொல்லிட்டு, ஓடி வந்து நம்ம மாலை 5:30 மணி அல்லது 6 மணிக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பிட்ருக்கு வந்து 1500 சம்பளம் போட்டிருக்குமா, அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவருக்கு வந்து டபுள் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது. ஓடி போட்டிங்கன்னா டபுள் ஓடி கொடுக்கணும். அதாவது 150 ஒரு 1500 வந்து 8 மணி நேரத்துக்கு 1500 சம்பளம் அப்படின்னா 1500 வகுத்தல் 8 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை பெருக்கல் 2, அதாவது இரட்டிப்பாக வந்து அந்த 1 மணி நேரம் ஓட்டிக்கு வந்து சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்றத குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 பிரிவு 14 இதை வலியுறுத்துது. அதே போல் போனஸ் பட்டுவாடா சட்டம் 1965 படி தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் தகுதியுள்ள பிரிவு 8 படி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது போனஸ் பட்டுவாடா சட்டம் அதனுடைய பிரிவு 8 படி தொழிலாளருக்கு உரிய போனஸ் தொகை நிர்வாகம் வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சட்டம் சொல்லுது, பிரிவு 8 படி தொழிலாளருக்கு உரிய போனஸ் தொகை வழங்க வேண்டும் என நிர்வாகம் சொல்லியிருக்கு. பிரிவு 10 போனஸ் பட்டுவாடா சட்டம் 1965 கீழ் 8.33% குறைந்தபட்ச போனஸ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது வலியுறுத்துது.
அதாவது நீங்க ஒரு கட்டடத்திலேயோ அல்லது ஒரு கட்டுமானத்திலேயோ நீங்க ஒரு 30 நாள் ஒரு லேபர் வந்து 30 நாள் அங்க வேலை செஞ்சிருந்தா அவருக்கு போனஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத இந்த போனஸ் சட்டம் வந்து 1965 உங்களுக்கு வலியுறுத்துது. ஸோ இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார்கிட்டயும் நீங்க ஏமாற மாட்டீங்க. ஸோ மேஸ்திரிகளுக்கு வந்து முழுக்க முழுக்க அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த அக்ரிமெண்ட்டு யாருமே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் சொந்தமாக உருவாக்கி இதை உங்களுக்கு வழங்குறேன். அதே போல் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் BOCW சட்டம் 1996 என்ன சொல்லுது? தலைக்கவசம் ஹெல்மெட் கொடுக்க சொல்லியிருக்கு. அதே போல கையுறை மற்றும் பாதுகாப்பு காலணிகளை ஒப்பந்ததாரரே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க கொடுக்கல அப்படின்னா அதனால ஏற்படும் விபத்துகளுக்கு நீங்க தான் செலவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத இந்த BOC சட்டம், அதாவது பில்டிங் அண்ட் அதர் மற்ற வேலைகள் சட்டம் 1996 வந்து இது ரொம்ப வலியுறுத்துது. இதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு தொழிலாளி நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கான செலவு பண்ணக்கூடிய பொறுப்பு உங்களுடைய சார்ந்தது அப்படின்றதை நம்ம இங்கே குறிப்பிட்டுறோம். ஸோ அடிப்படை வசதிகள் எதுக்காக நம்ம இந்த இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா, சைட்டில் வந்து தங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா சைட்டில் வந்து நம்ம ஆட்களை தங்குறதுப்போ அவங்களுக்கு நல்ல சுத்தமான தண்ணி கொடுக்கணும். அதே போல் கழிப்பறை போகிறதுக்கு உண்டான வசதி கொடுக்கணும். ஏன்னா ஆண் எம்ப்ளாயும் இருப்பாங்க, பெண் எம்ப்ளாயும் இருப்பாங்க. அதாவது இப்போ கட்டட தொழில் அப்போ அவங்களுக்கு வந்து கழிவறை வசதி இருக்கணும். கட்டாயம் வந்து அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை. அதையும் என்ன சொல்லுதுன்னா இந்த BOCW சட்டம் 1996 வலியுறுத்துது. அதை வந்து விரிவாக நீங்கள் பார்க்கணும். இந்த சட்டங்களை எல்லாம் விரிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் விரிவாக பார்த்து தான் இந்த இதெல்லாம் எழுதியிருக்கேன், பார்க்காம எழுதலை. படித்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றே படித்து அதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி தான் இங்கே வந்து ஒப்பந்தத்துக்கு எப்படி எழுதணுமோ அதுபடி எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சந்தேகம்னா இந்த சட்டங்களை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அடிப்படை வசதிகள் அதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே போல் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமை அப்படின்ற ஒரு பகுதியை இங்கே நம்ம சேர்க்குறோம். ஏன் அது நம்ம சேர்க்க வேண்டியதுன்னா, கையை பிசகாமல் இருக்கிறதுக்கு. அதாவது நான் சொல்லிட்டேனே, இந்த மாதிரி சைன் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, நீங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது உங்களை அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர்றதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமத்தை நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 3953 வந்து இதை எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். நிர்வாகம் கண்ணியமற்ற முறையில் நடந்து கொண்டாலோ, வார்த்தை கசப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது நிர்வாகம் ஒப்பந்த விதிகளை மீறினால் மேஸ்திரி மற்றும் அவரால் அழைத்து வரப்பட்ட ஒட்டுமொத்த பணியாளர்களும் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணியை நிறுத்திவிட்டு வெளியேறும் முழு உரிமை உண்டு அப்படின்றத இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 3953 வலியுறுத்துது. அவ்வாறு வெளியேறும் பட்சத்தில் அதுவரை செய்த வேலைக்கான கூலியை நிர்வாகம் உடனடியாக செட்டில் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 39 அதை சொல்லுது. அதே போல இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 53 மற்றும் 54 இதை வலியுறுத்துது. அதே போல BOCW ஆக்ட் கட்டுமான துறை சார்ந்த அந்த சட்டம் BOC ஆக்ட் 1996 பிரிவு 44 45 இதை வந்து மறைமுகமாக சொல்லி இருக்குது. இந்த ஒப்பந்தம் இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 10 கீழ் இருதரப்பினரின் முழு சம்மதத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் ஏதேனும் விதிமீறல்கள் ஏற்படும் பட்சத்தில் இச்சட்டத்தின் பிரிவு 39 மற்றும் 73 படிக்கான முன்னுரிமை தீர்வு அளிக்கப்படும் அப்படின்றதை நம்ம இங்கே குறிப்பிட்டுறோம். ஸோ இது எல்லாமே லா தான், எல்லாமே சட்ட பாயிண்ட் தான், சட்டப்படி தான். ஏன்னா வாய் பேச்சு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா வாய் பேச்சு நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்து தானே நிறைய பக்கம் ஏமாந்து போகிறோம். உழைப்பை வீண் பற்றி நம்மளோட உழைப்பை வந்து சுரண்டிடுறாங்க. அதனால் இந்த சட்டங்களையெல்லாம் நம்ம எழுதி கையெழுத்து போட்டு நம்ம சட்டப்படி வந்து கையெழுத்து வாங்கிட்டு நம்ம ஆட்களை கொண்டு போய் வேலை செய்யலாம்.
அதேபோல் உறுதிமொழியை நம்ம கொடுத்துறோம். நிர்வாகம் வழங்கிய அளவீடுகளுக்கே தலைமை மேஸ்திரி பொறுப்பு. அதாவது நீங்கள் கொடுக்குற இன்ஜினியர் கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது கான்ட்ராக்ட் வந்து நமக்கு ஒரு டிராயிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு அளவு அளவு கொடுத்தா அதை நோட்டில் எழுதி வாங்கிக்கோங்க. டிராயிங் கொடுத்தா டிராயிங்கில் இருக்கபடி மேஸ்திரி வந்து அந்த டிராயிங்கில் உள்ளபடி ஆட்களை வச்சு வேலை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு மட்டும்தான் தலைமை மேஸ்திரி பொறுப்பாவார். இந்த ஒப்பந்தத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் தொழிலாளர் நல வாரியம் அல்லது கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட, ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் சைடில் இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தால் இந்த இடத்துல வேறு உங்களுடைய மாவட்ட நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்ட சட்டப்பிரிவுகளின் மூலம் தீர்வு காணப்படும். அதாவது கேஸ் போட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான தீர்வு, கிரிமினல் கேஸ் கூட இது உண்டாகும் அந்த மாதிரி. அதே போல் உறுதிமொழி மற்றும் அங்கீகாரம், டிக்ளரேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து இங்கே பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டுமான பணிக்கான மேஸ்திரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய பேரை கொடுத்துருக்கேன். அவர்களால் அளித்து வரப்படும் தொழிலாளர்களின் கூலி, பாதுகாப்பு மற்றும் இதர சட்டப்பூர்வ சலுகைகளுக்கு நிர்வாகம், முதன்மை ஒப்பந்ததாரர் ஆகிய நான் முழு பொறுப்பேற்கிறேன். இந்த ஒப்பந்த சட்டம் 1972, BOCW சட்டம் 1996 படி தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாரக்கூலியை எவ்வித நிலுவையுமின்றி சரியான நேரத்தில் வழங்க இக்கூலி உத்தரவாத பத்திரத்தின் மூலம் உறுதியளிக்கிறேன். தங்குமிடம் பாதுகாப்பு நிர்வாகத்தின் பொறுப்பு. இந்த ஒப்பந்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக படித்து பார்த்து அதன் சட்ட விளைவுகளை தெளிவாக புரிந்து கொண்டு எவ்வித கட்டாயமுமின்றி முழு மனசம்மதத்துடன் இதில் கையொப்பம் இடுகிறேன் அப்படின்னு டிக்ளரேஷன் அவர்கிட்ட சொல்லிட்டு கீழே அவர் சைன் பண்ண வச்சிருங்க. ஒப்பந்ததாரருடைய கையொப்பம், ஆதார் மற்றும் உரிமை நகல் இணைக்கவும் அப்படின்னு கீழே போட்டுருங்க. நீங்கள் இதை ஒயிட் பேப்பரில் எழுதி வாங்குறதா இருந்தால் ரெவென்யூ ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் இங்கே ஒட்ட சொல்லிடுங்க. அந்த ரெவென்யூ ஸ்டாம்பில் வந்து அவருடைய கையெழுத்து வந்து வெளியில் பாதி ரெவென்யூ ஸ்டாம்பில் வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரி கையெழுத்து இருக்கிற மாதிரி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும். இதே வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ₹20 வந்து அந்த பத்திரத்தில் வந்து இதை டைப் பண்ணி ₹20 அந்த பாண்டு பத்திரத்தில் ₹20 பத்திரத்தில் இதை டைப் பண்ணி அதே போல் இந்த கையெழுத்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து தலைமை மேஸ்திரியினுடைய கையொப்பம், நீங்கள் மேஸ்திரி யாரோ அவருடைய கையொப்பம். ஸோ அவர் வந்து இங்கே கட்டுமான நலத்துறையில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த நலத்துறையினுடைய ஐடி. அதே போல் எம்எஸ்எம்இயில் வந்து தான் ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறாரு அப்படின்னு ஏதாவது பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயோட அந்த ஐடியை வந்து கீழே கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஸ்திரி வந்து ஒரு ரீசனான ஆள் அப்படின்றத வந்து இது உறுதிப்படுத்துது. ஸோ இவரை ஏமாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த சட்டங்களை எல்லாமே வந்து நிர்வாகத்துக்கு உணர்த்துது. ஸோ இந்த இவ்வளவு சட்டங்களையும் மீறி அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா என்ன உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த சட்டத்தில் எல்லாமே கொடுத்து சட்ட விழிப்புணர்வுகளை எல்லாம் கொடுத்து இந்த பத்திரம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுபடி இங்கே கையெழுத்து போட்ட பின்னாடி சாட்சிகள் 2 பேரோட கையெழுத்து வாங்கிக்கிறோம். கையெழுத்து வாங்கிக்கிட்டு இது கான்ட்ராக்டர் அல்லது வந்து நிர்வாகம் அவங்ககிட்ட ஒரு காப்பியும் நம்மகிட்ட ஒரு காப்பியும் வச்சுட்டு தாராளமாக நீங்கள் வந்து ஆட்களை கொண்டு போய் வந்து நீங்கள் பணிக்கு வந்து சேர்த்து இது பண்ணலாம். இவ்வளோ சட்டங்களையும் படித்து இது டர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே படிச்சுட்டு சைன் போட்ட அந்த ஒப்பந்ததாரராக இருக்கட்டும் அல்லது உரிமையாளராக இருக்கட்டும், இந்த விதிகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சைன் போட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் எக்காரணத்தை கொண்டும் ஏமாற்றப்பட மாட்டாது. ஏன்னா அப்படி ஏமாத்தினா அவங்க சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றத இந்த உரிமொழி, அதாவது டிக்ளரேஷன் அக்னாலஜ்மெண்ட் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டியை வந்து கொடுக்கறதுக்காக இந்த பத்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பத்திரத்தின்படி நீங்கள் சின்னதாக இருக்கட்டும் ஒரு 5 லேபருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் வேலை செய்கிறீங்கனாலே நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிட்டு வேலை செய்யலாம். வாய் வார்த்தைகள் நீங்கள் பண்ணாதீங்க. வாய் வார்த்தைகளை நிறையா வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ உழைப்பு கூலியாளருடைய உழைப்பு, கூலிக்காரன் என்றைக்குமே வந்து சொல்கிறத செய்வான். ஆனால் அவனோட கூலியை ஏமாத்துறது சட்டப்படி தவறு. அவனுடைய உரிமையை வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டுமான தொழிலாளர் பணி ஒப்பந்தம்
அப்படின்ற இந்த ஒப்பந்த பத்திரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சட்டத்தையும் விளக்கியிருக்கேன். ஸோ இவ்வளவும் வந்து ஒரு படிச்சுட்டு வந்த ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் அல்லது கான்ட்ராக்டராக இருக்கட்டும், இதில் உள்ள சட்ட நுணுக்கங்களை எல்லாம் அவங்களுக்கு எதுக்காக பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் விதிகள் இருக்குது. அந்த சட்ட விதியின்படி தான் எல்லாமே இயங்குது அப்படின்றத தெளிவாக வந்து இந்த பத்திரத்தின் மூலயமா அவங்களுக்கு நம்ம விளக்கிடுறோம். இதை இது இந்த இந்த அக்ரிமெண்ட் காப்பி 2 பேர்த்திட்டையும் ஒரு காப்பி இருக்கணும், சைன் பண்ண காப்பி. அப்படி இருந்ததுனாலே அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சம்பளம் ஏமாற்றப்பட மாட்டாது. டிலே பண்ணாலும் டிலே பண்ணாலும் இந்த சட்டத்தில் அவங்க சம்பளத்தை டிலே பண்ணாலும் அதுக்கு பெனால்ட்டி போடக்கூடிய வாய்ப்பும் இந்த சட்டத்தில் இருக்குது. அதனால் உங்கள் சம்பளத்தை எத்தனை நாள் டிலே பண்ணாங்களோ ஃபார் ஒரு 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 லேபருக்கு வந்து இத்தனை ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு எத்தனை நாள் அவர் டிலே பண்ணுறாரு. இப்போ 50 லேபர் இருக்குன்னா 50 லேபருக்கு இத்தனை ரூபா அப்படின்றது சட்டத்தில் இதுலேயும் வந்து பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை எல்லாம் உட்படுத்தி தான் இந்த இதை எழுதியிருக்கேன். சில விஷயங்கள் வந்து அதனுடைய பொருள் இதுக்குள்ளே இருக்குது, அதை நான் டைப்பிங்கில் கொடுக்கல. ஸோ டிலே பண்ணாலும் இதில் அவர் ஃபைன் போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே மேஸ்திரிகள் அவங்க கொண்டு போய் ஆட்களை வச்சு வேலை செய்கிறப்போ அவங்க வந்து எந்த வகையிலும் வந்து கான்ட்ராக்டர் அவங்களை ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது ஏமாற்றி தான் வந்து நிறைய பண்ணுறாங்க. சில பேர் வந்து உன்னை ஏமாற்றி நான் என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆயிட போகிறேன்னா இந்த மாதிரி வந்து வாயில் பேசுவாங்க. ஸோ இந்த வாய் வார்த்தை ஜாலம் எதுவுமே வேண்டாம். நீ கோடீஸ்வரன் ஆனாலும் சரி அல்லது பிச்சைக்காரன் ஆனாலும் சரி, அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். நீங்கள் இந்திய நாட்டின் ஒரு கட்டுமானத்துறை சார்ந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்டுமானமே நடந்துகிட்டு இருக்கு. நாமளும் அதைப்படி தான் வந்து செயல்பட்டு இருக்கோம். அதனால சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சட்டப்படி நாங்கள் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை நாங்கள் நிலைநாட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சட்டத்தில் உள்ள பாயிண்ட்டுகளை நாங்கள் எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லிவிட்டு சைன் வாங்கிட்டு தாராளமாக வேலை செய்யலாம். இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் உங்களுடைய கூலியை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்மேட் அப்படியே நீங்கள் பார்த்து டைப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சட்ட பாயிண்ட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கேயுமே தேடினாலும் வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஸோ நான் எல்லாமே தேடி உங்களுக்கு இந்த சட்ட பாயிண்ட்டுகள் எல்லாம் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர் மேஸ்திரி அவர்களே. மேஸ்திரிங்களுக்கு தான் ஆட்களை கொண்டு போய் சம்பளத்துக்கு வேலை செய்ய வாங்கி பண்ணுற மேஸ்திரிகளுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்கள் அவர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் லாஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ வேணும்னா நம்ம கமெண்டில் போடுங்க. அதுக்குண்டான அக்ரிமெண்ட் பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி இதே போல் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதனுடைய அக்ரிமெண்ட்டினுடைய இந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக வேணுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம இதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி அதனோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன் ஜென்ரல் ஃபைலாக. ஸோ அதில் சேர்க்க வேண்டியது நீங்கள் சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து கோரிக்கையை வந்து டைப் பண்ணுங்கள். எவ்வளோ கோரிக்கைகள் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த ஃபைலை வந்து ஓப்பனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினச்சிருக்கேன் நண்பர்களே. கொஞ்சம் வீடியோவில் அதிகமாக பேசியிருக்கலாம், அதுக்காக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனல் தூரிகை ஜலம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெறும் வகையில் இதை அவங்களுக்கும் கொடுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன்.